வணக்கம் அனைவருக்கும். இது என்னுடைய புதிய கதை. உண்மையில் நடந்த நிகழ்வை உங்கள் முன் கதையாக ஆக்க விரும்பி இதை எழுதுகிறேன். வாங்க கதைக்கு போவோம். நான் ஒரு சராசரி மாணவன். என்னோட +2 முடிச்சிட்டு முன்ன பின்ன தெரியாத காலேஜ் ஒருதங்க சொல்றாங்கன்னு நானும் சேர்ந்தேன். சரி, வெளி ஊர், அங்க இருந்து ஜாலியா இருக்கலாம்னு வந்து சேர்ந்தேன். காலேஜ் சேர்ந்து எனக்கு உருப்படியா ஒன்று கிடைச்சுது. அது நண்பர்கள் தான். அவங்க இருக்கறனால தான் அந்த காலேஜ்லயே இருந்தேன். இல்லைனா எப்போவே கிளம்பி இருப்பேன். இப்படியே ஒரு 2 வருடம் ஓடிருச்சு. அப்படியே நாட்கள் போக எங்க காலேஜ் டிபார்ட்மெண்ட்க்கு புதுசா வந்த மேம் தான் கிருஷ்ணவேணி. நான் இப்போ கதையில சுருக்கி வேணின்னு சொல்லி பேசுறேன். ஆள் கொஞ்சம் கருப்பு தான், ஆன அழகா இருப்பாங்க. நல்ல ஹைட் கொஞ்சம். முதல் முறை அவளை ஸ்டாஃப் ரூம்ல பார்த்தேன். பிறகு எங்க கிளாஸ்க்கு வந்தா கொஞ்சம் தயக்கத்துடன் தான் பேசினாள். அப்புறம் அவளை அறிமுகம் கொடுத்தாள். நான் அவளையே வெச்ச கண்ணு வாங்காம பார்க்க ஆரம்பிச்சேன். எங்கள் எல்லார் இடமும் பேர் கேட்டு தெரிந்து கொண்டாள். நானும் எழுந்து என் ஊர் ஈரோடு என்று சொல்ல, ஈரோடா, அங்க எந்த இடம் என்று விசாரிச்சுட்டு எனக்கும் அங்க தான் அம்மா வீடு என்று சொன்னாள். நானும் பேசலாம் இன்னும்னு நினைச்சன். நான் கிளாஸ்னு சுதாரித்து பேச்சை நிப்பாட்ட, வேணி மேமும் அடுத்த பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிடங்க. கிளாஸ் நடத்த போக மேம்னு எல்லாம் கத்த. சரி இன்னைக்கு எடுக்கல, நாளைக்கு பாதுக்கலாம்னு சொல்ல, எல்லாம் பெரு மூச்சு விட நானும் மேம் பார்த்துட்டு இருந்தேன். திரும்பி என்ன பார்த்தால் நேராக நடந்து வர எனக்கு உள்ளுக்குள்ள பயம். ஏதாவது பார்த்ததை கேப்பாளா, அசிங்கம் ஆயிரும்னு நினைச்சிட்டு கீழே குனிய என் பெயர் கூப்பிட்டு ஈரோடு எங்க டானின்னு கேட்டு பேச ஆரம்பிச்சா. நானும் ஊர் சொல்ல, அவளும் என் ஊர் அங்க தான், இப்போ இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி மேம், நீங்க அங்கேயும் ஒர்க் பண்ணுனீங்களா? அவங்களும் ஆமாட்டா, அங்க ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கல்யாணம். அப்புறம் இப்போ தான் ஒரு 3 வருஷம் கழிச்சு திருப்பி வேலைக்கு வரேன்னு சொல்ல, அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் மேம் கிளம்ப நானும் சிரிச்சிட்டே உட்கார்ந்து இருந்தேன். என் பிரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்க, மேம் உஷார் பண்ணிட்டான்னு சொல்லி என்னை ஓட்ட, நான் சும்மா இருங்கடான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்படியே நாட்கள் போச்சு. நானும் பசங்க இருக்கிற அப்போ அவளோவா பேச்சு வெச்சிகல. அப்போ பார்க்கும்போது சிரிப்பாங்க, நானும் சிரிப்பேன். ஏதாவது உதவி நான் கேட்பாங்க, நானும் செய்வேன். நல்லா பேசுவாங்க. அது எனக்கு இன்னும் அவங்க மேல ஆசையை உண்டாக்கிச்சு. 1 வருடம் ஆயிருச்சு. அப்படியே ஃபைனல் வருஷம். அப்போ அவங்கள எங்க கிளாஸ் பாதுக்குற பொறுப்பு கொடுத்தாங்க. எது நாளும் அவங்க கிட்ட தான் சொல்லணும். அப்போ எனக்கு இன்னும் வசதி ஆகி நல்லா பேச ஆரம்பிச்சான். அதே மாதிரி நாட்கள் போக சனிக்கிழமை ஆனா காலேஜ் இருந்துச்சு. நான் லீவு சொல்ல வேணி மேம்க்கு போன் பண்ண. அவங்க எடுத்து சொல்லுடான்னு சொல்ல, இல்ல மேம் ஊருக்கு போறேன், இன்னைக்கு லீவு சொல்ல தான் கால் பண்ணேன். சரிடா, நான் சொல்லிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்ல, நானும் கட் பண்ண போக, டே இரு எத்தனை மணிக்கு கிளம்புற நீன்னு கேட்க, நானும் அவளோ தான் மேம் இன்னும் 1 மணி நேரத்துல கிளம்பிருவேன். சரி தனியா தான போற, இல்ல கூட ஏதாச்சும் பொண்ணு வருமா? நீங்க வேற என் மேம், அங்க நம்ம ஊர்ல இருந்து இங்க படிக்க வந்ததே நான் மட்டும் தான். இதுல பொண்ணு வேற, அதுவும் இல்லாம நம்ம காலேஜ்ல அப்படியே எல்லாம் உலக அழகியாக இருக்காங்க பாருங்க. ஒன்னும் நல்லாவே இல்லைன்னு சொல்ல, அப்போ ஒருதங்களை கூடவா பிடிக்கல உனக்கு? நான் அப்படி சொல்லிட முடியாது. ஆன காலேஜ் பொண்ணுங்க பிடிக்காது. ஒரு டீச்சர் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க கேட்பாங்களான்னு நினைச்சிட்டு இருக்க, அதே மாதிரி கேட்டாங்க. நான் வேணுனே மழுப்பி நேர்ல பார்க்கும் போது சொல்றேன்னு சொல்ல, நேர்ல தான, நானும் இப்போ ஊருக்கு தான் போறேன், அதான் உண்ட கேட்டேன். இப்போ அவரு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்னட்டா தனியா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
இப்போ துணைக்கு நீ சிக்கிட்டன்னு சொல்லி சிரிச்சிட்டு நானும் வந்தரன் நீயும் வா ஒன்னா பொய்யறலாம்னு சொன்னாங்க. நான் குஷியாகி கிளம்பி போனேன். ஒரு 5 நிமிஷத்துல என் அழகு தேவதை வேணி வந்து இறங்குனா. கருப்பு நிற புடவை கோல் பாடர் நல்ல தலைக்கு குளிச்சி காய வெச்சி அப்படியே விட்டு பின்னாடி மல்லிகை பூ வெச்சி என் முன்னாடி நடந்து வர அவளோ சிரிச்சிட்டே வந்து போலாமாடான்னு கேட்டுட்டு பஸ் பாக்க. நான் கண்ணை மூடி நிக்க என்ன பிடிச்சி இழுத்து என்ன டா பகல் கனவா வா போலாம்னு சொல்லி இழுத்துட்டு போனாங்க. நானும் குட்டி போட்ட பூனை மாறி பின்னாடியே போனேன். பஸ் ஏறி முன்னாடி உட்கார்ந்தோம். 3 பேரு சீட்ல. அவளுக்கு ஜன்னல் சீட் வேணும்னு கேட்க நானும் உட்காருங்க உங்களுக்கு இல்லாத உரிமையான்னு சொல்ல அவளும் சிரிச்சிட்டு உட்கார்ந்தா. கொஞ்சம் நேரத்துல பஸ் எடுக்க 2 பேரும் பேசிக்கொண்டு வந்தோம். நான் கொஞ்சம் தள்ளி தான் உட்கார்ந்து இருந்தேன். கொஞ்சம் நேரத்துல ஆள் ஏறுனாங்க. எங்க சீட்ல ஒரு ஆண்டி வர எங்களை பார்த்தாங்க. நானும் புரிஞ்சிட்டு மேம் இந்த பக்கம் வாங்க நான் அங்கே போய்கிறேன், அவங்க உட்காரட்டும் இங்கன்னு சொல்ல அவளும் அங்க இருந்து எழுந்து இந்த பக்கம் வர பார்க்க நான் உட்கார்ந்து நகர கால் அப்படியே வேணி தடுக்கி என் மேலேயே விழுந்தாங்க. கொஞ்சம் நேரம் மூச்சு பேச்சே இல்ல. நானும் என் போன் பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கிடங்க வேணி பேச ஆரம்பிச்சன். டேய் சொல்றேன்னு சொன்னல நேர்ல யாரு அதுன்னு கேட்க நான் சொல்லுவேன் ஆன திட்டக்கூடாது நீ சொல்லுன்னு சொன்னாங்க. நீங்க தான் அதுன்னு சொல்ல போடா காமெடி பண்ணிட்டு உண்மைய சொல்லுன்னு சொல்ல நானும் இல்லை நீங்க தான் வந்த முதல் நாளே பிடிக்கும் உங்களை, அதுவும் ஒரே ஊருன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் சந்தோஷம் ஆனேன். ரொம்ப அழகா இருக்கீங்க மேம் நீங்கன்னு சொல்ல டேய் ரொம்ப ஐஸ் வைக்காத டா பாத்துன்னு சொல்ல நான் துணிஞ்சி முடிவு எடுத்து பேச வந்தேன். எங்க மேம் அந்த ஐசியை உருகிரும் மேம் உங்களை பார்த்தா அவளோ அழகா இருக்கீங்கன்னு மெதுவா சொல்ல அது கேட்டுருச்சு. டேய் திமிருடா உனக்குன்னு சொல்லி என்ன கிள்ளி விட சின்ன பையனு பார்த்தா எல்லாம் பேசுறட்டா நீ ஒழுங்கா வாய மூடிட்டு வா இல்லைனா எண்ட அடி தான் வாங்குவ. நான் திருப்பி உங்க கை படுது நான் அடி வாங்க கூட தயார் மேம், இந்தாங்க இங்க அடிங்கன்னு சொல்ல மெதுவா அடிச்சாங்க. அப்படியே இந்த பக்கம்னு சொல்ல என் கனத்தை பிடிச்சி கிள்ளி விட்டுட்டு ஒழுங்கா வாடான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு உட்கார்ந்துடங்க. என் மேம் உங்க புருஷன் வரலன்னு கேட்க அவரு எப்பயும் அப்படி தாண்டா வேலைனே இருக்காரு, அதுவும் ஒரு காரணம் தான் நான் வேலைக்கு வரதுக்கு. எனக்கு வீட்ல போர் அடிக்கும், அவரும் வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிருவாரு. என் கூட பேசி நேரம் செலவு அளிக்க மாட்டாரு, அதனால தான் இங்கே வந்தேன். பார்த்தா உன்ன மாதிரி ஒரு பைத்தியம் கிட்ட வந்து மாடிக்கிட்டேன்னு சொல்லி சிரிக்க நான் பார்த்து மோரச்சிட்டு நானும் அவங்கள கிள்ளி விட டேய் நான் உன் டீச்சர் தா, அதெல்லாம் காலேஜ்குள்ள தான் இங்கேலாம் இல்லைன்னு சொல்ல நான் இங்கே பேர் சொல்லி கூட கூப்பிடுவேன்னு சொல்ல திருப்பி என்ன கிள்ள நான் வேணின்னு சொல்ல மீண்டும் கிள்ள நான் வேணுனே கிள்ளி விட்டேன். அவளோ நகர அந்த ஆண்டி எழுந்துருச்சிட்டாங்க. நாங்க கொஞ்சம் அமைதி ஆனோம். சிரிச்சிட்டே அப்போ பார்த்து சிரிச்சிட்டே இருந்தோம். அப்போ என்ன கிள்ளி விட்டுட்டு இருந்தா. அப்புறம் ஒரு கடையில நிப்பாட்டுனாங்க. நான் எழுந்து ஏதோ வேணுமான்னு கேட்டுட்டு முன்னாடி நிக்க எனக்கு ஒரு ஐஸ்கிரீம்னு சொன்னா நான் என்ன தான் பண்றான்னு வேணுனே திரும்பி போனேன். அவளுக்கும் எனக்கும் ஐஸ் வாங்கிட்டு உள்ள வந்தேன். எனக்கு கோன் வாங்கிட்டு அவ குல்பி கேக்க வாங்கிட்டு போய் கொடுத்தேன். 2 பேரும் பேசிட்டு அப்படியே நான் ஐஸ் சாப்பிட அவ என்ன பார்த்துட்டு அப்படியே குல்பி ஐஸ் சாப்பிட அப்புறம் 2 பேரும் சுதாரிச்சு பழைய நிலைமைக்கு ஆனோம். கொஞ்சம் நேரத்துல எனக்கு தூக்கம் வர நான் அப்படியே தூங்குனேன். தூங்குற மாதிரி நடிச்சேன். நான் அவளையே பார்க்க டேய் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுடா, புருஷனுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிரும்னு மெதுவா சொன்னா. நானும் அவள்ட அப்போ உன் புருஷன் உனக்காக இருக்கணும்ல, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருக்காரு, நீ அவருக்காக பாக்குறன்னு சொல்லிட்டு
நான் கோவப்பட்டு திரும்பி உட்கார்ந்துட்டேன். அப்படியே எங்கள் ஊர் வர இறங்கி நான் அவளை பார்க்க கூட இல்லை, அப்படியே போயிட்டேன். அவ எனக்கு போன் பண்ணா, நான் எடுக்கவே இல்ல. வீடு சேர்ந்து தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா 3 முறை கால் பண்ணிருந்தா. நான் வெளிய வந்து அவளுக்கு கால் பண்ண, என்ன கோவமா மன்னிச்சிக்கோடான்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்னும் இல்ல மேம், நீங்க இனிமே என்ட பேசாதீங்க, உங்க புருஷனுக்கு உண்மையா இருங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்ல. டேய் அம்மா இருக்காங்க, நான் கால் வைக்கிறேன், வாட்ஸ்அப் வா. நானும் போக அவளே பேசுனா. வேணி, டேய் மன்னிச்சிக்கோடா. நான் யாரு மேம் உங்களை மன்னிக்க? வேணி, டேய் ஒழுங்கா நீ பேர் சொல்லியே கூப்பிடு, எல்லாம் பண்ணிட்டு மேம்மா மேம். நான் எங்க எல்லாம் பண்ணாங்க, அதான் வேண்டாம்னு சொல்லி நிப்பாடியாச்சுல, அபரம் என்ன? வேணி, உனக்கு என்னடா இப்போ ஓவரா பண்ற? நான் வேணுமா உனக்கு? நான் இல்ல எனக்கு லாம் வேண்டாம், நீங்க உங்க புருஷன் கூடயே போங்க. வேணி, ஒழுங்கா பேசுடா. அது ஏதோ தொன்னூனதுலா சொல்லிட்டேன் அபரம். தான் யோசிச்சு பார்த்தேன். அவருக்காக மட்டும் தான் இருக்காரு, என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாடிக்கிறாருடா. நீ தான் என்ன பத்தி யோசிக்கிற? எப்போ நாளும் என்ன பார்த்து பேசுற, நலம் விசாரிக்குற, எல்லாம் பண்ற, அதான். நீ என்ன பாக்குறது எனக்கு முன்னாடியே தெரியும், முதல் நாள்ல இருந்தே. நீ அன்னைக்கு நான் திரும்புற அப்போ பார்த்தல, அப்போவே பார்த்துட்டேன். ரொம்ப நாள எதுவும் காட்டிக்காம இருந்தேன். நீ கொஞ்சம் நாள் தான் பாப்ப அபரம், விடுருவனு நினைச்சன். ஆன போற வரப்போ லாம் என்ன பாக்குற? இந்த ஒரு வருஷமா நானும் கண்டுகாத மாறி விடுருவேன். நான் அப்போ தான் நினைச்சன், எல்லாமே கவனிச்சு வச்சிருக்கா. இப்போதான் புரியுது, என் பொண்ணுங்க எல்லாம் கவனிப்பங்கன்னு சொல்றது. நான் மனசுல தைரியம் வந்து, ஆமா பார்த்தேன்டி, உன்னை தான் திரும்பி பாப்பேன். வேணி, என்னடா டீ போட்டு கூப்பிடுற, வாய் ரொம்ப நீழுது, இழுத்து வெச்சி அறுத்துருவேன் பாதுக்கோ. வேணி, டேய் போதும், அந்த பேச்சை விடு. கொஞ்சம் நேரம் சும்மா பேசிட்டு இருந்தோம், அடுத்த நாளும் பேசுனோம். அபரம் கால் பண்ணி பேச. வேணி, இன்னைக்கு கிளம்புறல, எப்போ போற? 2 பேரும் சேர்ந்து போவோம். நான் சரி போவோம். ஒன்னா நீ புருஷன் கிட்ட சொல்லிட்டியா வரன் இணைக்குன்னு? வேணி, இல்லடா இன்னும் சொல்லல. நான் அப்போ போன் பண்ணி நாளைக்கு வரேன்னு சொல்லிரு. வேணி, எதுக்குட்டா? நான் நீ சொல்லு நான் சொல்லுடின்னு சொல்ல, அவளும் அதே மாதிரி சொல்ல. அவரும் சரின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா. எங்களின் திட்டம் அடுத்த பாகத்தில்.